கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு ஏன் உண்மையா இருக்க வேண்டும். இந்த நாள்ல கூட பாருங்க, இந்த புதிய ஆண்டுல அநேக நேரங்கள்ல நம்ம உண்மையா இருப்போம் என்று சொல்லுவோம், ஆனால் உண்மையா இருப்பது கிடையாது. நிறைய நேரங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் கடந்து வரும் பொழுதும், ஒவ்வொரு மாதங்கள் கடந்து வரும் பொழுதும் சொல்லுவோம், இந்த மாசத்துல ஒவ்வொரு 1ஆம் தேதி தொடங்கும் போது சொல்லுவோம், இந்த மாசத்துல எப்படியாச்சும் என்ன பண்ணணும், தேவனுக்கு உண்மையா நடக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல விதத்தை வாசிக்கணும், நல்ல ஆலயத்துக்கு போகணும், தேவனுக்கு என்று உற்சாகமாய் விதைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரியங்கள்ல நம்ம எதெல்லாம் குறைவாய் நடந்து கொள்றோமோ, குறைவாய் நடக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வரும் பொழுதும் இல்ல ஒவ்வொரு ஆண்டுகளும் கடந்து வரும் பொழுதும் ஒரு தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டுல நான் உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள்ல நம்ம யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையா நடப்பது கிடையாது. ஆனால் ஏன் நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்வார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, வேதாகமத்துல யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்க, யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க உண்மையாய் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். சமீபம் என்று சொன்னால் உங்கள் அருகாமையில, உங்கள் பக்கத்துல ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, யாராலும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் நம்ம கூட இருப்ப பாருங்க, நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, நம்ம அம்மா அப்பா, நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி எல்லாருமே நம்ம சுற்றிலும் சூழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. எல்லாரும் கூட இருந்தாலும் அந்த பலவீனத்தை யார் தான் அனுபவிக்க வேண்டும்? நாம தான் அனுபவிக்கணும். அவங்க நம்ம பலவீனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களையும் அவர் மேல என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொண்டு நம்மை பலவீனப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் நம்ம கூட இருக்கணும். இன்றைக்கு நாம நினைக்கிறோம், நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது இவங்க என் பக்கத்துல இருக்கணும், அவங்க என் பக்கத்துல இருக்கணும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆபத்துக்களின் நேரத்துல தேவன் உங்க பக்கத்துல இருப்பாருன்னு சொன்னா, உங்க ஆபத்து நேரத்துல அவர் உங்களை தூக்கி சுமக்கக்கூடியவரா இருப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, வழிநடந்து கொண்டு வராங்க. அவர்கள் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் அவர்கள் எப்படி பாதுகாக்கிறாராம், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர்களை அழகாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். பாத்தீங்களா? தேவன் ஒரு மனுஷன் கூட இருப்பார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய அருகாமையில இருப்பார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய பக்கத்துல இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சேதமும் இராதபடிக்கு தேவன் அவனை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அநேக நேரங்கள்ல நாம என் கணவர் என் கூட இருக்கணும், என் பிள்ளைகள் கூட இருக்கணும், என் மனைவி கூட இருக்கணும், எங்க அப்பா அம்மா கூட இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும், எல்லாரும் இருக்கணும் பிரயாசப்படுறீங்களே. தேவன் உங்கள் கூட இருந்தால் மாத்திரம் தாங்க உங்க வியாதியை அவர் சுமந்து கொள்வார். நீங்கள் தடுக்கி விழும்போது உங்களை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். அதை பாருங்க, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர்கள் கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க கூட இருந்தால் மாத்திரம் தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு சேதமும் இராதபடிக்கு. சொன்னது போலவே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாராம், பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினது மாத்திரமல்ல, அவர்கள் பாதரட்சை என்ன பண்ணலையாம், தேய்ந்து போகவில்லை. அவர் செருப்பு தேஞ்சு போகாதபடிக்கு, அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகாதபடிக்கு, அவர்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இராதபடிக்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். ஆகவே தாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கணும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல தேவனை மாத்திரம் நம்ம கூட வச்சுக்கிறது கிடையாது, யாரோ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பிரயாசப்படுறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்துல, நான் உண்மையா இருந்தால் என் தேவன் என் கூட இருப்பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட இருந்தாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்க வியாதிகளை அவர் ஏற்றுக்கொள்வார், உங்கள் பிரச்சனைகள் அவர் சுமந்து தீர்ப்பார். எல்லா விதமான என்ன விதமான காரியமா இருந்தாலும் தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நாம உண்மையா இருக்கணும்னு சொன்னா, நீங்க
உண்மையா இருந்தா இயேசு உங்க கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12:22 சொன்னது போல, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம பொய் பேசணும்னு சொன்னா கர்த்தருக்கு பிடிக்காது. பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். வேதாகமத்துல வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல என்ன பண்ணுவாங்களாம்? தள்ளப்படுவாங்க. அப்ப பொய் பேசினா அது தேவனுக்கு பிடிக்காது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இன்றைக்கு நீங்க உண்மையா நடப்பீங்கன்னு சொன்னா தேவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? எது வேணுமாலும் செய்வான். உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவங்க என் உயிருங்க, அவங்க இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள ரொம்ப நேசிச்சிருப்பாங்க, இவங்களும் அவங்கள ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனே தனக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்படி உயிரை கொடுக்குறவனா இருப்பான்னு சொன்னா, நீங்க தேவனுக்கு உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்க மேல இன்னும் உயிரா இருப்பார். ஆகவேதான் பாருங்க, அவர் தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஏன்னு சொன்னா அவர் நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவரா இருந்தார். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, இன்னும் தேவன் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் யாருக்கு உண்மையா இருக்கிறேனோ இல்லைங்க, என் தேவனுக்கு மாத்திரம் நான் உண்மையா இருப்பேங்க. என் தேவனை எப்பொழுதும் நான் பற்றி கொண்டு இருப்பேங்க. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வுகளோட கூட எப்பொழுதும் நான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாய், பிரியமுள்ள ஒரு மகனாய் நான் வாழ நான் முயற்சி எடுப்பேங்க. நான் தனிமை நேரத்துல என் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேங்க. ஒவ்வொரு நேரமும் ஜெபித்து கொண்டிருப்பேங்க. வேதத்தை வாசித்து கொண்டிருப்பேங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருப்பாங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. மனுஷருக்கு நீங்க பிரியமா நடந்தா கொஞ்ச நேரம் தாங்க உங்களை அன்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சாதாரண விட்டு போயிடுவாங்க. இதே தேவனுக்கு நீங்க உண்மையா இருந்தா உங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய அற்புதங்கள் நடக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு பிரியமா இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, ஒரு மனுஷன் உண்மையா நடந்திருக்கிறான். எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா எரிகோவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அங்க பாருங்க, எரிகோவில் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றாங்க, அவரை சுற்றிலும் என்ன பண்றாங்க, சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வருகிற காரியங்களை பார்த்து என்ன பண்றாங்க, முன் நடப்பவங்க பின் நடப்பவங்க சத்தத்தெல்லாம் கேட்டு அங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் பேர் என்னன்னு சொன்னா பர்த்திமை. இந்த பர்த்திமை என்ன பண்றாரு, பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற கேள்விப்படுறாரு. யார் இங்க வராங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படும் பொழுது இயேசு இவ்வழியாய் வராருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட மாத்திரத்துல பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அழகா என்ன பண்றாருன்னா அங்க சத்தத்தை கேட்கிறாரு. கேட்ட உடனே என் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இந்த பக்கத்துல வந்திருக்கிறாரு, அவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா சத்தத்தை உயர்த்தி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ஆனா எல்லாரும் அதட்டுறாங்க. உன் சத்தத்தை என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அங்கேயே சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய சத்தத்துல உன் சத்தம் எப்படி கேட்கும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. அதுல 38ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, எல்லாரும் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. அதட்டினாலும் அவன் இன்னும் சத்தமா என்ன பண்றான்னா சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க, உண்மையா ஒருத்தன் கூப்பிடுறான்னு சொன்னா எத்தனை தடை வந்தாலும் அவன் கூப்பிட்டு கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் உண்மையா கூப்பிடுறான். தேவைப்படுறவங்க தாங்க அதிகமா என்ன பண்ணுவாங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. தேவையே இல்லை, பரவாயில்ல விடு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு தேவை, என் கண் பார்வை எனக்கு கிடைக்கணும். நான் எப்பொழுதும் வழியில பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறேன், எல்லாரும் என்ன அற்பமா பாக்குறாங்க, என்னை குறைவாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமா, பார்வையே இல்லாம நான் செத்து போயிடுவேனான்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மகன் பாருங்க அந்த சான்ஸை பயன்படுத்திக்கினார். இயேசு வந்துட்டாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன், என் உண்மையை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி மிகவும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இன்னும் அதிகமாக உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவன் பாருங்க உடனே அதிலே 39 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு நிக்கிறாருங்க.
எப்போ ஒரு மனுஷன் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறானோ, கூப்பிடுறவனுக்கு கர்த்தர் சமீபமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு நின்னவரு அந்த மனுஷனை கூப்பிட்டுவான்னு சொல்றாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை வேண்டும் ஆண்டவரே. கேட்ட மாத்திரத்துல பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த மகனுக்கு தேவன் பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுடைய பிச்சைக்கார வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த மகனுடைய ஏழ்மை நிலைமைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தார். எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடுன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் நீங்க உண்மையா இருக்கணும்? நீங்க உண்மையா இருந்தாதாங்க கர்த்தர் உங்க பக்கத்துல வருவாரு. அவர் உங்க பக்கத்துல வந்தாருன்னு சொன்னா உங்க பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போக மாட்டாருங்க. பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சுற்றிலும் இருக்கிறாங்க. இயேசு பக்கத்துல நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு ஏன் இயேசு இந்த பர்த்திமேயை குருடனை மாத்திரம் பார்த்து கண்ணோக்கினாருன்னு சொன்னா, பர்த்திமேயை குருடன் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உங்களுடைய வாழ்க்கை நான் ஜெபிக்கிறேங்க, நான் வேதத்தை வாசிக்கிறேங்க, கர்த்தருக்கு உண்மையா விதைக்கிறேங்க, ஆலயத்துக்கு தவறாம போறேங்க, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நேரத்துல சோர்ந்து போய் காணப்பட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் காணப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உண்மையாய் கூப்பிட்டால் உங்கள் பக்கத்துல வருவார். உங்க பக்கத்துல வந்தாலும் சும்மா இருக்க மாட்டார். உங்க பிரச்சனை எதுவோ அதை தேவன் மாற்றுவார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுறேன், எந்த பதிலும் வரலன்னு சொல்லிட்டு தட என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஆலயத்துக்கு போக முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு தடையா காணப்படுமா, ஜெபம் பண்ணவே முடியலமான்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல ஜெபத்தை விட்டுறீங்க. என்ன தடை வந்தாலும் தொடர்ந்து ஜெபிப்பதை மாத்திரம் விடவே விடாதீங்க. பர்த்திமேயை கூட தடை வந்துச்சுங்க, எல்லாரும் அதட்டுறாங்க, அமைதியா இரு, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏன்னு சொன்னா ஆண்டவரை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த சத்தத்துல உன் சத்தம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதட்டுறாங்க. ஆனாலும் பர்த்திமேயை குருடன் பாருங்க, தேவனை நோக்கி இன்னும் சத்தத்தோ உயர்த்தி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை விதமான தடை வந்தாலும் என்னங்க, நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி பார்த்தார் பாருங்க. அவன் பக்கத்துல வந்து இயேசு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். அவனுடைய எல்லா விதமான கண் தெரியாத அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்துல நாம் பார்க்கிறோம், லூக்காவின் புஸ்தகம் அதிலேயே 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே சகேயை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த சகே எப்படிப்பட்டவர்? ஒரு குள்ளனா இருக்கிறார். அப்ப இயேசு எரிகோவுக்கு வராரு. அவரை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவரோ எப்படி இருக்கிறாராம்? குள்ளனா இருக்கிறாரு. உடனே பார்க்கிறார், ஐயோ இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கணுமே, அந்த தெய்வத்தை நான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு ஓடி வராரு. வந்தா எல்லாரும் உயரமா இருக்காங்க, நான் மட்டும் குள்ளமா இருக்கிறேன், நான் எப்படி இயேசுவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உடனே பாருங்க ஒரு ஐடியா பண்ணாரு. பக்கத்துல ஒரு காட்டத்தி மரம் இருந்துச்சு. டக்குன்னு பாருங்க அந்த மரத்து மேல ஏறி அந்த தெய்வத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இயேசுவை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு எவன் ஒருத்தன் உண்மையாய் அவரை தேடுறாங்களோ அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை சுற்றிலும் அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு இயேசு சகேவை அண்ணாந்து பார்த்தார். ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு ஒருவனை பார்ப்பார் என்று சொன்னால், எவன் ஒருத்தன் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறானோ அவனை கர்த்தர் பார்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகேவை பார்த்தாரு, சொல்றாரு, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நான் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறேன்? வந்து கூட போஜனம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் எப்பொழுது ஒரு வீட்டுக்குள்ள வருவார், எப்பொழுது உன்னோட பிரச்சனையை மாற்றுவார்னு சொன்னா, நீ உண்மையாய் கர்த்தரை தேடுவீன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. சகேயு உடனே தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே அநேகமா வாங்கியிருந்தா நாளைத்தானே என்ன பண்றாரு, திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாரு பாருங்க. கர்த்தர் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையா இருந்தால் தேவன் உங்க கூட இருப்பார். உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொன்னீங்க. நாங்கள் அன்றே உண்மையாய் நடந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை தாங்க. இந்த ஆண்டுல உங்களுடைய ஜனங்கள் உண்மையா நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.